வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 16/7/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கான்செப்டை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் ஜூன் 2026ன்னு சொல்லி ஜூன் மாதத்தில் அந்த 21 நாள் ட்ரேடிங் நடந்ததுக்கான போஸ்ட் மார்க்கெட் வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். வாங்க நம்மளோட கான்செப்ட்டுக்கு போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெட்டாக இருந்துச்சுன்னா டாப்பில் இருக்க ஸ்ட்ரைக்கில் இருக்க புட்டையும், க்ரீனாக இருந்துச்சுன்னா லோவில் இருக்கிற ஸ்ட்ரைக்கில் இருக்க காலையும் நம்ம என்ட்ரிக்கு போகிறோம். இன்றைக்கி நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் ரெட்டாக இருக்குங்கிறதுனால மேலே இருக்க ஸ்ட்ரைக்கு பாருங்கள், 24,167. ஸோ அதுக்கு ரவுண்ட் நம்பராக இருக்கிற 24,150 புட்டு, 24,150 கால், இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே கான்செப்டை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் மாற்றாமல் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த ஜூலை மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 12 ட்ரேடிங் டே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 6 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, 5 நாள் டார்கெட்டு ஹிட்டு, ஒரு நாள் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, டார்கெட்டும் ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அதுவும் 6 நாள் ஹிட் ஆயிடுச்சுங்கிறதே நான் வெளிப்படையாகவே சொல்லிக்கிறேன், ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இந்த மாதத்தில் இன்றைக்கி வரைக்கும் மைனஸில் ஒரு 2,600 ரூபாயில் இருக்கிறோம். அது அந்த 9:30க்கு என்ட்ரி எடுத்து அதை வச்சு, ஓகேங்களா? ஜூன் மாதத்தில் ஒரு 15 நாள் டார்கெட்டு ஹிட் ஆச்சு, 5 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. டார்கெட்டு ஹிட் ஆகுறப்ப டார்கெட்டை மட்டும் சொல்லிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறப்ப வேறு காரணம் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் 6 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, 5 நாள் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 11 ட்ரேடிங் டே இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் மந்த் எண்டு முடிகிறப்ப எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதில் டெய்லியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த மந்த்து முடிகிறப்ப, ஓகேங்களா, அந்த மந்த்து முடிகிறப்ப அது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா மாதமுமே 100க்கு 100% ப்ராஃபிட்டு கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த நம்மளோட அந்த கான்செப்ட் படி சொல்ல வந்த ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ இன்றைக்கி நமக்கு ஹை ஸ்ட்ரைக் 24,150 புட்டு, சரிங்களா? அதில் நம்மளோட கான்செப்ட் படி, அதாவது அந்த பேசிக்காக அஸ்பர் ரூல் படி நம்ம இங்கே 9:30க்கு என்ட்ரி எடுத்துருந்தோம்னா ஒரு 160 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருப்போம், சரிங்களா? ஒரு 160 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம 5 மினிட்ஸில் வச்சு பார்த்துருவோம் என்ட்ரி எங்கே கிடச்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். கரெக்டு. இந்த இடத்துல ஒரு 160 ரூபாயில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பாருங்கள், 140 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம், சரிங்களா? 140 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னீங்கன்னா, இந்த 140 ரூபாயில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாங்கிறது ஸ்டாப் லாஸு, சரிங்களா? 180 ரூபாங்கிறது டார்கெட்டு. இப்போ நம்ம 15 மினிட்ஸுக்கே மாற்றிக்குவோம். அப்போ நீங்கள் 140 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு, 180ங்கிறது டார்கெட்டு. அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட்டு கீழே மேலே போயிருக்கு, சரிங்களா? இன்றைக்கி நமக்கு டார்கெட்டு ஹிட்டு, சரிங்களா? 9:30 வச்சு எடுக்கிறப்ப அப்போ இதை நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன். நமக்கு 5 நாள் தான் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸுக்கு ஹிட் ஆகிருக்கு, 6 நாள் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா? வேணால் நீங்கள் இந்த ஜூலை 2026னே சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நான் சொல்ல வந்த விஷயம். இதில் நமக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த 24,150 புட்டில் என்ன நடந்திருக்கு, இவனோட லோக்கு கீழே போயிட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அட் த சேம் டைம் இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,150 கால், அவனோடத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதில் நான் 6 லைன் போட்டு வச்சுருக்கேன், 1 2 3 4. கரெக்டாக பாருங்கள், ஒரு 9:45 9:30க்கு மேலே அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மேலே போக முடியாமல் கீழே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான், சரிங்களா?
நம்ம நிஃப்டி ஸ்பாட் சார்ட் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும். இங்கே பாருங்கள், ஸ்பாட் சார்ட்டை எடுத்திங்கன்னா இது ஹை, இது லோ. ஃபஸ்ட்டு லோக்கிட்டையே வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி போட்டு மேலே போயிட்டு, நான் ஒவ்வொரு நாளும் இந்த 15 மினிட்ஸை வச்சு நம்ம எடுக்கிற அந்த ஸ்ட்ரைக்கில் என்ன நடக்குது, நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டுங்கிறது என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் ஸ்பாட் சார்ட்டு வந்து ரன் ஆகுதே தவிர ஸ்பாட் சார்ட்டை வச்சு ப்ரீமியம் ரன் ஆகலை. ஏன்னா நம்ம ஸ்பாட் சார்ட்டில் எந்த பை அண்ட் செல்லோ பண்ணுறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு ப்ரீமியம் ரன் ஆகலை. ப்ரீமியம் சார்ட்டை வச்சு தான் வந்து ஸ்பாட் சார்ட் ரன் ஆகுதுங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சு அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் போன கேண்டில் பாருங்கள் மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வைக்க முடியாமல் விக்கு வச்சிச்சு. அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட அடுத்த மூவ் எங்கே போகும்னா அதோட லோக்கு தான் போகும். லோக்கு போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து கேப் அப் ஆச்சா லைட்டாக, இந்த கேப் அப்பில் இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் இருந்துச்சா, கரெக்டாக இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களால் மிகப்பெரிய ட்ரேடராக வர முடியும். அதுக்கு ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒன்று சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு அதில் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டோடு பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இந்த ரிவர்சல் என்ட்ரிக்கு நான் இன்னொரு இது சொல்கிறேன். இங்கே 24,167ங்கிறதுனால இதோட இந்த மணி ஐடிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200. ஸோ அந்த 24,200 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 24,200 புட்டை பாருங்கள். ஆக்சுவலாக அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட இது வந்து ஹை, இது வந்து லோங்களா, இங்கேருந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறான் பாருங்கள். இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான். எத்தனை மணி, நான் டைமும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன், ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்துட்டு வரேன். நீங்கள் தான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணணும். அந்த 10, 11, 12, 1, 2 அதில் குறிப்பாக இந்த 10 to 12க்குள்ளே மெஜாரிட்டி டேஸ் வந்து சைடுவேஸில் தான் இருக்கும். இந்த 12 மணி, 1 மணி, 2 மணி இதுக்கப்புறம் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே 12 ஓ கிளாக் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலே போயிட்டானா, லோக்கு மேலே போயிட்டான். அப்போ நீங்கள் ஒரு 150 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 40 பாயிண்ட்டே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கனாலும் 110, டார்கெட்டு 190 வச்சாலும் ஹிட்டு. இங்கே நீங்கள் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப்பை ஃபில் பண்ணாமல் இருக்குதா, கரெக்டாக அந்த கேப்புக்கிட்ட போயிட்டு திரும்ப கீழே வருதா, இதெல்லாம் நீங்கள் தற்செயலாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிதான். மார்க்கெட்டை உங்களால் கண்டிப்பாக கற்றுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே ஸ்ட்ராட்டஜி தான் அடுத்த 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷத்துக்கு நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஸ்டாப் லாஸ் எத்தனை அடித்தாலும் அதை ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல தான் போகிறோம். அதில் நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணலாமே தவிர ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 3 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை பற்றி ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த குரூப்பில் எந்த பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ நாங்கள் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நடந்திருக்கு, அடுத்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சார்ட்டு உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற உங்களால் தான் இது சாத்தியம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும், பிகினராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து லாஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதுங்கிறது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க லாஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்கனாவே அந்த ப்ராஃபிட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம வயசுலேருந்து, வருஷத்துலேருந்து, மாதத்துலேருந்து, படிக்கிற படிப்புலேருந்து, வாங்குகிற சம்பளத்துலேருந்து, செலவு பண்ணுற செலவுலேருந்து, பார்க்குற
பார்க்குற டைம்லேருந்து எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க. என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் சார்ட்டு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி நடந்துச்சுன்னு நீங்களாக வந்து அனலைசிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் சார்ட்டை பார்த்துருந்தாலும் ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கண்டினியூஸாக அதிலே பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் பாருங்களேன், ஆக்சுவலாக இதுக்கு நான் ஆவரேஜ் லைனு புட் ப்ரீமியம்லாம் போடலை. நீங்கள் அதை போட்டுட்டு அந்த ஆவரேஜ் லைனு புட் ப்ரீமியம், அதாவது இன்றைக்கி வந்து 24,200 ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164, புட் ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 157. அந்த வகையில் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 1 ஹவர் தான் 160 டு 230 பேருக்கு கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஒரு 20,000 பணத்தை வச்சு கண்டிப்பாக 20,000 மாதம் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முறையான பயிற்சி, சார்ட்டு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாப் லாஸு, டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணுறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2026 இங்கேருந்து ஒரு 2030 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அடுத்த 5 வருஷம் நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேடு பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட அகம் எவ்வாறோ அது மாதிரி தான் நம்மளோட புறமும் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்குள்ளே இருக்க அந்த அகத்தை வந்து நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா புறம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த முட்டை இருக்குதுங்களா, முட்டையை வந்து வெளியிலேருந்து யாராவது உடைச்சாங்கன்னா அதோட உசுறு போயிடும். அதே முட்டை உள்ளுக்குள்ளேருந்து உடைச்சிச்சின்னா அதுக்குள்ளேருந்து ஒரு உயிர் வரும். ஸோ அடுத்தவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை மோட்டிவேட் தான் பண்ண முடியுமே தவிர நீங்களாக உங்களுக்குள்ளே வந்து உடைச்சி வெளியில் வராத வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ எதிர்மறை எண்ணத்தெல்லாம் விடுத்து ஒரு புதுசான வாழ்க்கையை இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சி இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கங்க. எல்லோரும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதை ஒரு பிஸ்னஸாக பார்த்து நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னமும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.